beast. நாளைக்கு தியேட்டர்ஸ்ல திருவிழா மழை தான் கொட்ட போகுது. ஆமாங்க, ஹாலிவுட்டுக்கு ராயன், ஹாலிவுட்டுக்கு டெட்பூல் அண்ட் உல்வரின் படம் நாளைக்கு வந்து தெரிக்க விட போகுது. பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு படம் வந்துடும். அந்த வகையில் நாளைக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ராயன் படமா இல்லை டெட்பூல் படமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. பொதுவாக தனுஷ்க்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கும். ஆக்டர், ப்ரொடியூசர், சிங்கர் அப்படின்னு பல அவதாரம் எடுத்திருந்தாலும் இவர் டைரக்ட் பண்ண ராயன் படம் ஃபேன்ஸ்க்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. அதெல்லாம் விட இந்த படத்தில் வில்லனா எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்கிறதுனாலேயே நிறைய பேர் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னதான் தனுஷுக்கு நிறைய தமிழ் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் வேர்ல்டு ஃபுல்லாக அதிக ஃபேன்ஸ் வச்சிருக்கிறது தான் மார்வலோட ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த படத்தை ஷான் லெவி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட அப்டேட் வந்ததுல இருந்தே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்துக்கு அப்புறம் மார்வல் படங்களில் 1-2 படங்கள் தான் ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த வகையில் இந்த படம் மார்வல் ஃபேன்ஸ் எல்லாத்தோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. தமிழ் லாங்குவேஜில் வெளியாகிறதுனால தமிழ் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர குஷியாக இருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரைலர் ரிலீஸ் ஆன 24 ஹவர்ஸ்லேயே 365 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. இந்த படம் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு அப்படின்னு 4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட 34வது படமான டெட்பூல் 2 படத்தை தொடர்ந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 2016 ரிலீஸ் ஆன டெட்பூல் படத்துக்கு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிது. அந்த மாதிரி இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.